பாத்தீங்கன்னா இப்போ காமனா செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து பேஸ் வந்து காமனா இருக்கு. யூஸ்வலா ஜிம் ட்ரைனர்ஸ் என்ன நிறைய பேஷண்ட்ஸ் எங்க வந்து சொல்லுவாங்க, எங்க ஜிம் ட்ரைனர் சொன்னாரு நல்ல ஒர்க் அவுட் போடுங்க, அதை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் அவுட் போட்டு ரொம்ப 2 இயர்ஸா 3 இயர்ஸா ஒர்க் அவுட் பண்ண மேடம், ஆனா குறையவே இல்லைன்னு சொல்லி வருவாங்க. கண்டிப்பா குறையாது. நம்ம செஸ்ட்ல இருக்கிற அந்த என்லார்ஜ்மெண்ட், ஆக்சுவலா நம்ம செஸ்ட் நீங்க மசில கண்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு பல்ஜ் நிக்குது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளாண்ட் டெவலப்மெண்ட். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரதா இருக்கலாம், வேற டயட் ஹேபிட்ஸ்னால இருக்கலாம். இப்பெல்லாம் வந்து டயட் ஹேபிட்டே ரொம்ப பேடா இருக்கிறதுனாலையும் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில இப்பெல்லாம் வந்து குட் ஹேபிட்ஸ் மோசமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ட் ஃபேட் ஃபார்ம் ஆகுது. ரெசிஸ்டன்ட் ஃபேட் என்ன, எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் குறையாது. மத்த இடத்துலயும் சரி, தைஸ்ல சம்டைம்ஸ் லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா ஹிப்ல 2 சைட்லயும் தைஸ் அதை குறைக்கணும்னு கூட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஒர்க் அவுட் போட்டு குறைக்க முடியல அப்படின்னா அது வந்து நம்ம லைப்போசக்ஷன் தான் பண்ணணும். அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் ஃபேட் பேரு. என்ன எக்ஸசைஸ் அவங்களுக்கு எந்த ஃபார்மும் வராது, ஃபியூச்சர்ல அவங்க லைஃப் லீட் பண்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. மெயினா ஜிம் ஓனர்ஸ் ட்ரைனர்ஸ் எல்லாம் இதை வந்து பத்தி அவேர்னஸ் கண்டிப்பா வேணும்.